மதுமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். டெல்லியிலிருந்து கடுமையான அழுத்தம் ஒண்ணு, உள்கட்சிக்குள்ளேயும் ஒரு அழுத்தம். வேலுமணி ஜெயிலுக்கு போகணும், வேலுமணி கல்யாணம் பண்ண பையனோட போகணும், அப்பனும் மகனும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கு. தங்கமணி மருமகன் ஜெயிலுக்கு போயிடுவார். பல லட்சம் கோடி தேடி வச்சிருக்காரு. மின்சாரத்துறையில கொள்ள 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 பெரும் கொள்ள. தங்கமணி எதை சொல்லுகிறாரோ அதுபடி ஆடுவார் செங்கோட்டை. என்ன காரணத்துக்காக பிஜேபியிலிருந்து எடப்பாடி வெளியே வந்தார்னா, சிறுபான்மை கிறித்துவ தலித்து வாக்கு நம்ம பெறணும். பிஜேபி அதிமுக கூட்டணி உருவாகியே தீரணும். எடப்பாடி ஜெயிலுக்கு போறதுக்கு தயார், சம்பந்தி ஜெயிலுக்கு போறதுக்கு தயார். கட்சியை நான் விட்டு கொடுக்க முடியாது. எடப்பாடி அவர்களுக்கு முடிவெடுக்க மார்ச் இறுதி வரைக்கும் அமித்ஷா அவர்கள் டைம் கொடுத்திருந்தாரு அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. இதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். இப்ப போகும்போது கூட ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி போறத விரும்பாத ஒரு நபர். பல்வேறு பிரஸ் மீட், அரசியலை விட்டு விளையாடுறாரு. பல்வேறு பிரஸ் மீட்ல பாஜகவோட கூட்டணி ஒருபோதும் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு பேசுவாரு. அப்படி ஆனாலும் எடப்பாடி ஆதரவாளர் இவங்கெல்லாம் இந்த 6 மணிகள் அப்படின்னு சொல்லி சேலம் போய் பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? செங்கோட்டையன் ஒரு பக்கம் கோச்சிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் எந்த நேரத்துல கோவத்தை வெளிப்படுத்தினாலும் இது வரைக்கும் எடப்பாடி அவர்கள் மீது ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாத ஒரு நபர் ஜெயக்குமார். ஆனா டெல்லி போகும்போது அவர் அந்த லிஸ்ட்ல இல்ல. அப்ப இது ஊர்ஜிதமா எடுத்துக்கலாமா? அவர் இல்லன்னு மறுத்தா கூட, எடப்பாடி அவர்கள் இது கூட்டணி கிடையாதுன்னு மறுத்தா கூட இது ஊர்ஜிதம் தான் எடுத்துக்கலாம்ல? இல்லப்பா, அதாவது நான் மீண்டும் அதே கருத்தை தான் சொல்ல வரேன். டெல்லியிலிருந்து கடுமையான அழுத்தம் ஒண்ணு, உள்கட்சிக்குள்ளேயும் ஒரு அழுத்தம். உள்கட்சி பூராமே பிஜேபி விலைக்கு வாங்கிட்டான். இல்லைன்னா வேலுமணி ஜெயிலுக்கு போகணும், வேலுமணி கல்யாணம் பண்ண பையனோட போகணும், அப்பனும் மகனும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும். ஆஸ்திரேலியாவுக்கு அனிமூலாம் போக முடியாது. அதே நிலைமை தங்கமணிக்கு. தங்கமணி மருமகன் ஜெயிலுக்கு போயிடுவார். பல லட்சம் கோடி தேடி வச்சிருக்காரு. மின்சாரத்துறையில கொள்ள 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 பெரும் கொள்ள. 2 லட்சம் டன் நிலக்கரி காணன்னு செந்தில் பாலாஜி சொன்னார்ல. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் டன்னா 5 வருஷத்துக்கு 5 2 10 12 15 லட்சம் டன்னே காணும். டெல்லிக்கு தெரியும். இந்தோனேஷியாவிலே காசு வாங்கணும் தெரியும். இந்தோனேஷியாவிலேருந்து அந்த பணம் சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூர் துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற டாக்குமெண்ட் பூரா அமித்ஷா டேபிள் இருக்கு. அப்போ தங்கமணி தப்பிக்கவே முடியாது. வேலுமணி ஆஸ்திரேலியாவுடைய முதலீடு பூரா முழுக்க தெரியும், தப்பிக்கவே முடியாது. அதனால 2 பேரும் அப்ரூவர் ஆயிருங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்கல்ல, எங்கெங்கே திருடுனியோ, எங்கெங்கே பதுக்கிருக்கியோ, எங்கெங்கே சின்ன வீட்டுக்கு போனையோ எல்லாம் உண்மை சொல்லிடுறியா, உனக்கு கேஸ் போட்டு விட்டுறேன், சரியா ஐயா அப்ரூவர் ஆயிரும். இந்த கதை தான். அப்போது செங்கோட்டையன்கிட்ட ஒன்றும் இல்லை. செங்கோட்டையனுக்கு ஃபைனான்ஸே தங்கமணி தான். 20 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்காரு தங்கமணி செங்கோட்டையனுக்கு. செங்கோட்டையன் மேலும் காசு இல்லாமல் சொத்தெல்லாம் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முந்தைய ஒரு 5 கோடி ரூபாய்க்கு இடத்த விற்றுருக்காரு. பையன் சொல்லிட்டான், சொத்துக்குதெல்லாம் இந்த பக்கம் வந்துடாத, சொத்துக்குதெல்லாம் இந்த பக்கம் வந்துடாத, என்ன ஆளை விட்டுரு, இப்படி பையன் சொல்லிட்டான். அப்போ அதனால் இப்போ இவருக்கு முழு ஃபைனான்ஸே தங்கமணி தான். தங்கமணி எதை சொல்லுகிறாரோ அதுபடி ஆடுவார் செங்கோட்டையன். ஏன்னா செங்கோட்டையன் முன்னிறுத்தி தான் செய்ய வேண்டியது இருக்கு. செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, வீரமணி மாவட்டம் 3ஆ உடைக்கப்பட்டது என்ன காரணம்? செங்கோட்டையன் ஒதுங்கியே இருக்காரு. அவர்களை சந்திக்க மறுக்கிறாரு. இவங்களோட இந்த முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் இருக்காங்க, அவங்களோட எந்த பேச்சுவார்த்தைக்குமே அவர் தயாரா இல்லையே. சட்டமன்றத்திலேயே அவங்க வந்து பேசினாலும் இவர் விலகி போக தானே நினைக்கிறாரு. அப்படி உடன்படாதவரா தானே இருக்காரு. இல்ல, உடன்படாதவரா இருக்காரு. எப்ப நடந்த தப்புனா, நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது என்ன நடந்ததுன்னா, எடப்பாடியார் தனிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா 40 தொகுதிகளையும் முன்னாள் அமைச்சர்கள் பல கோடி திருடி வச்சிருக்காங்க. 1000 கோடி திருடி வச்சிருக்காங்க. ஒரு வேட்பாளர் நிறுத்தி தோத்து போவோன்னு தெரிஞ்ச ஒரு 50 கோடி செலவு பண்ணுங்கிறார். ஆனால் எடப்பாடி தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நின்று தோத்து தான் போவோம், எதுக்கு செலவு பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு குரூப்பை தயார் பண்ணுறாரு. அதில் தான் கனிமொழி எதிர்ப்பதற்கு கண்டுபிடிக்கப்பட்டவர் நீங்கள் முட வைத்தியசாலை வேலுமணி.
கனிமொழி எதுக்கு ஆள் பாருங்க, ஆளே கிடைக்கல. அங்க செல்லப்பாண்டி நிறைய வந்து புதுமுகங்களை அதான் புதுமுகம் என்ன சொல்றாரா, நீங்க ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களா, உங்களுக்கு நான் வர்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு சீட்டு தரேன், நீங்க ஒரு 50 கோடி செலவு பண்ணுங்க. மணல் திருடர் கரிகாலனுடைய அண்ணன் தான் கருப்பையா, வைகோ மகனை எடுத்து இன்னைக்கு நிற்கிறார். நல்ல வேலை நீங்க மயிரிழையில் தப்புறாரு. அவர் சொல்லிட்டார், செத்தால என் சின்ன தீப்பெட்டி தான், நான் திமுக சின்னத்தை நிற்க மாட்டேன்ட்டார் சுயமரியாதையா. அப்போ அங்க அதிமுக வேட்பாளர் யாரு, கருப்பையா. ஆத்துல இருக்கிற மண்ணை பூரா காசாக்கி கொடுத்து செலவு பண்றாரு. அதே போல செங்கோட்டை ஏரியாவில் ஆற்றல் அசோக் பிஜேபியிலிருந்து வந்த ஒரு நபர், அதிமுக நபர் அல்ல, பிஜேபியிலிருந்து வந்த நபர். செங்கோட்டையில ஆள் இல்லை, செங்கோட்டையை தான் வட்டிக்கு வாங்கிட்டு இருக்காரு, அப்புறம் இப்படி ஒரு 50 கோடி செலவு பண்ணுவார். அதே போல் திருப்பூரில் ஒரு வேட்பாளர், அந்த கட்சியில் யாருக்குமே தெரியாது, கட்சிக்காரர்கிட்ட பூரா பணம் கொடுக்குறவர், 50 கோடி கொடுக்குறவர், ஒரு பில்டர், கட்டடம் கட்டி விற்கிறவர், பணம் கொடுக்குறாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு கட்சிக்காரன் போய் படுத்துட்டான். தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய கட்சியே வேண்டான்னு போயிட்டார். கட்சியே வேண்டான்னு போட்டு தேடி பிடிச்சி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவர் போய் எங்கேயும் ஊட்டியில் படுத்துட்டார். வேட்பாளர் திருப்பூர்ல சிபிஐ சுப்பராயனை, கம்யூனிஸ்ட் கட்சி சுப்பராயன் 3வது முறை இப்போ அவர் எம்பி, அவர் ஏற்றி நிற்கக்கூடிய வேட்பாளர் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த காசை பூரா ஆட்டையை போட்டான், ஒரு ரூபாய் செலவு பண்ணல. அதனால தோத்து போகணும்னு தெரிஞ்சு நான் செலவு பண்ணுறேன், எம்எல்ஏ சீட் தரேன்னு இருக்காரு அடுத்து எனக்கு எடப்பாடியார், இவனுக்கு பூரா வாங்கிட்டு காணாம போயிட்டா, உங்க சங்காத்தம் வேணான்னு போயிட்டார். தேடி பிடிச்சி கொண்டு நிறுத்தினாங்க. இப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க அதிமுகவினுடைய அத்தனை வேட்பாளர்களுமே புதுமுகம். இப்போ அந்த பழைய அமைச்சர்கள் மாவட்டம் என்ன சொல்றாங்க, என்ன கேட்காம எடப்பாடி ஒரு புது குரூப்பை உருவாக்கிட்டாரு. இதுதான் செங்கோட்டையனு கோபம், இதுதான் சிவி சண்முகத்துக்கு கோபம், வேலுமணி, தங்கமணி, வீரமணி, எல்லா மணிகளுக்கும் கோபமே அதுதான். முன்னாடி கூட்டணி விலகலுக்கு சிறுபான்மையினர் வாக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த முறை சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு போய் அதிமுக வெற்றி பெற்று விடுமா? திமுகவுடைய சவால் எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எஸ்டிபிஐ முபாரக்க திண்டுக்கல்ல நிறுத்துறார் எடப்பாடி. முஸ்லீம்களுடைய வாக்கை திமுகவிலிருந்து உடைத்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிபி முபாரக்க திண்டுக்கல்ல நிறுத்துறார். நத்தம் விஸ்வநாதன்கிட்டையும் திண்டுக்கல் சீனிவாசன்கிட்டையும் எப்படியாவது இவரை வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும், அது உங்க பொறுப்பு, எத்தனை கோடி செலவு பண்ணாலும் சரி. இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்த பிறகுதான் அவர் திருநெல்வேலி தான் அவருக்கு பூர்வீகம். அப்போ எஸ்டிபிஐ முபாரக்கை கொண்டு வந்து திண்டுக்கல்ல நிறுத்துறாரு. முஸ்லீம் வாக்கு பிளஸ் அதிமுக வாக்கு இரண்டுமே அவரை வெற்றி பெற வைத்தால் சிறுபான்மை வாக்கு அதிமுகவின் பக்கம் திரும்புவதற்கான ஒரு முயற்சி. இப்ப அந்த முயற்சி தொடர்ந்துட்டு இருக்கு. என்ன காரணத்துக்காக பிஜேபியிலிருந்து எடப்பாடி வெளியே வந்தாருன்னா, சிறுபான்மை கிறித்துவ தலித்து வாக்கு நம்ம பெறணும். நீங்க கர்நாடகாவில் என்ன எப்படி பிஜேபி டாக்டிக்ஸ்னா, மதசார்பற்ற ஜனதா தளத்தை ஒட்டுமொத்தமான முஸ்லீம் வாக்கு முழுக்க வாங்கிடுவாங்க. காங்கிரஸுக்கு முஸ்லீம் வாக்கு போகாதனால பிஜேபி அங்க எளிதா ஜெயிக்கும். இதுதான் அங்க அரசியல். இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்ததுன்னா, மதசார்பற்ற முஸ்லீம்கள் பூரா காங்கிரஸுக்கு போட மாட்டாங்க, பிஜேபிக்கு போட மாட்டாங்க. யாருக்கு போடுவாங்க? தேவகவுடாவுடைய மதசார்பற்ற ஜனதாதளத்துக்கு போடுவாங்க. இது ஈஸியாக பிஜேபி வந்துடும். இப்போ அங்கே கர்நாடகா என்ன பண்ணாங்க, முஸ்லீம்களுக்கு கிறிஸ்துவர்கள் தலித்துகள் நேரடியாக காங்கிரஸுக்கு போட்டாங்க. நேரடியாக காங்கிரஸுக்கு போட்ட பிறகுதான் காங்கிரஸ் அமோக வெற்றி. அதுக்கு பிரதிபலம் என்ன தெரியுமா? 5% பிடபிள்யூ ஹைவேஸ் இபி கான்ட்ராக்ட் இருக்குல்ல, இது எங்க 5% முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கணும். சிவகுமார் அப்படி ரூல் கொண்டு வந்துட்டார் ரகசியமா. நீயும் தேடிக்கோ. வெட்டாத ரோடு, போடாத கிணறு, போடாத ரோடு, இப்படி. அப்போ இப்போ முஸ்லீம்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நிறைய ஒப்பந்தக்காரர்கள் கர்நாடகாவில் சிறுபான்மை கிறிஸ்துவ முஸ்லீம் ஒப்பந்தக்காரர்கள் நிறைய பேர் உருவாயிட்டாங்க. அப்போ அந்த ஃபார்முலா தான் காங்கிரஸை வெற்றி பெற வைத்தது.
அதே ஃபார்முலா தான் இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, எடப்பாடி பிஜேபி அல்லாமல் விஜயை கூட்டணி சேர்த்தால் கிறித்துவ வாக்கு வந்துடும், முஸ்லீம் வாக்கு வந்துடும், தலித்து வாக்கு வந்துடும். இந்த ஃபார்முலாவை தான் இங்கே கொண்டு வரக்கு முயற்சி பண்ணார். ஆனால் இதை நோக்கி நகர ஆரம்பித்த உடனேயும் பிஜேபி என்ன பண்ணுச்சு, அதிமுக கூட்டணி கண்டிப்பாக பிஜேபி அதிமுக கூட்டணி உருவாகியே தீரணும் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் பல தவணை வாங்குறாரு. அமித்ஷா போன எடுக்கிறதே இல்லை, மோடி போன எடுக்கிறதே இல்லை, அண்ணாமலையை கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் நெருக்கடி அதிகமான பிறகு சம்பந்தி உள்ள போயிடுவார், இவரும் உள்ள போயிடுவார், கட்சி செங்கோட்டைங்கிட்ட போயிடும். இப்படி ஒரு ப்ராசஸை பிஜேபி நகர்த்த ஆரம்பித்தவுடன் வேறு வழியே இல்லாமல் அவரே விருப்பம் இல்லாமல் தான் டெல்லி போகிறார். இப்போ டெல்லி போய் அவர் சொல்கிறாரு, நான் அரசியல் பேச வரல, பேசியது முழுக்க அரசியல். 2 மணி நேரம் சந்திப்புல அமித்ஷா டேபிள் எல்லாம் ஃபைல், யார் ஃபைலு? சம்மந்தி ஃபைல். சம்மந்தி தான் இப்போ டார்கெட்டு. தங்கமணி, வேலுமணி, வீரமணி கடையெல்லாம் எல்லாம் முதல்ல சண்டர் ஆயிட்டாங்க. அவர்கள் பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளராக மாறிட்டாங்க. 2026 தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் அமையும்னு ட்வீட் போட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அமைஞ்ச பிறகு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துடும் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த பக்கமும் ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. டாஸ்மாக் ஊழல்னு இடியை வச்சு ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு வழக்கு இருக்கு, தலைக்கு மேல கத்தி மாதிரி ஒரு வழக்கு இருக்கு. அப்படிங்கும்போது திமுகவினுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறது 26 தேர்தல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, இப்போ அமித்ஷாவை எடப்பாடி பார்த்த பிறகு முஸ்லீம் வாக்கு மீண்டும் திமுக பக்கம் அதிருப்தியா இருந்தது. மீண்டும் திமுக பக்கமே நகர ஆரம்பிச்சிச்சு. நீங்க கிறிஸ்டியானிட்டி வாக்குக்காக அதிமுக பக்கம் கொண்டு போவதற்காக கிறிஸ்துவ மிஷனரிகள் வேலை பார்த்தாங்க. யாருக்கு ஆதரவா? ஜோசப் விஜய்க்கும் சூசன் சஞ்சய்க்கும். யார் சூசன் சஞ்சய்? விஜயுடைய மகன். அவர் இப்போ மகனை எம்எல்ஏ சீட்டு நிறுத்த போறதா தகவல் இருக்கு. அப்பா எம்எல்ஏ, மகனும் எம்எல்ஏ. இல்ல, கட்சி நிகழ்ச்சிகள்லயே பல விமர்சனங்கள் எழுந்தோம்னா கட்சி நிகழ்ச்சியிலேயே குடும்பத்தை அழைச்சிட்டு வர்றது, அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வர்றது நிப்பாட்டிட்டாரு விஜய். நிப்பாட்டிட்டாரு. தேர்தல் வருகிற பொழுது சங்கீதாவுடைய டிமாண்ட் என்னன்னா, என் பையனை ஒரு தொகுதியில் இருந்து எம்எல்ஏ ஆக்கணும். ஓ, சங்கீதா எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க? இல்ல, தனித்தனியா இருக்காங்க. இருந்தாலும் இது இது உதயநிதி எம்எல்ஏ இருக்காரா இல்லையா, ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கா இல்லையா, அப்போ மகனும் ஒரு இப்ப விஜய் அவர்களுடைய நிலையே என்னன்னு கேட்க வேண்டிய நிலை தானே. இப்போ முதலமைச்சர் ஆகலான்னு பிளான் பண்ணாங்க, கூட்டணி பேசினாங்க. அதிமுக டிமாண்டுகளை பார்த்துட்டு அதிமுக விலகிடுச்சு. இப்ப தாவேகாவுடைய நிலையே என்ன? தனியா நிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தாவேகா தள்ளப்பட்டிருக்கு. அப்ப தாவேகாவுடைய நிலையே என்னன்னு தெரியலையே. நீங்க ஒரு நாள்லயே ஒட்டுமொத்தமா முடிவை மாத்திர முடியாது. எடப்பாடி மீண்டும் பிஜேபி கூட்டணி இல்லாமல் தாவேகா, விடுதலை சிறுத்தை, வேல்முருகன் கூட்டணி அமைப்பார்னு அதிமுக தொண்டை நம்புறான். அதிமுக தொண்டை எடப்பாடி ஜெயிலுக்கு போறதுக்கு தயார், சம்பந்தி ஜெயிலுக்கு போறதுக்கு தயார். கட்சியை நான் விட்டு கொடுக்க முடியாது. கட்சியை பிஜேபி கபலீகரம் பண்ணிடும். எதை போல? பீகாரை போல, மகாராஷ்டிராவை போல. அதனால ஜெயிலுக்கு போறத பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எடப்பாடி. அப்படி பார்த்தா நேற்று அதிமுக, அதாவது அமித்ஷா அவர்கள் தொடர்பான அந்த சந்திப்பை முன்னாடியே செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. சாமா சந்திக்கிறேன்னு சொல்லிருக்கலாம். அந்த சந்திப்பு கூட தான் முன் சொல்லிடக்கூடாது, அமித்ஷா அவர்களே அறிவிக்கட்டும், அவர் தான் அறிவிக்கணும்னு இவர் ஒதுங்கி நிக்கிற மாதிரி தானே தெரியுது. ஆமா, அப்ப இவர் விருப்பம் இல்ல, இவரை அழுத்தம் கொடுக்கிறார்கள். நீங்க இவரை சென்னைக்கு விருப்பம் இல்லாமல் கூட்டிட்டு போறாங்க. இதுதான் தொண்டனுக்கு அவர் சொல்ற செய்தி. இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா என்னையா நம்முடைய ஆட்கள் துரோகிகள் பூரா போய் பிஜேபி பக்கம் சேர்ந்துட்டாங்க. அதனால இப்ப நான் விருப்பம் இல்லாம தான் டெல்லி. இல்ல, நாங்க நிறைய நிபந்தனைகள் அதிமுக தரப்புல நமக்கு டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா,
கூட்டணிக்கு ரெடி தான், அதற்கான பேச்சுவார்த்தை உறுதிப்படுத்தலுக்கான சந்திப்பு தான் இது. அதிமுக தரப்புல இருந்து நிறைய நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல நாங்க அண்ணாமலையை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்ததோ ஆலோசனை நடத்ததோ எங்களுக்கு விருப்பம் இல்லை, இதுல அண்ணாமலை தலையிடக்கூடாது, பிளஸ் வேற ஏதோ ஒரு குழுவை தான் நீங்க அனுப்பணும், இன்னொன்னு நாங்க பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் அதிமுகல சேர்த்துக்கணும்ன்ற நிர்பந்தத்தை நீங்க வைக்க கூடாது, இப்படிங்கிற மாதிரி நிபந்தனைகள்லாம் அதிமுக தரப்புல இருந்து விதிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. எடப்பாடி இந்த டிமாண்டை வைக்கிறாரு. ஆனாலுமே அண்ணாமலை எல்லாம் ஒரு பொருட்டே இல்லம்மா. அண்ணாமலை எடப்பாடிக்கு ஒரு பொருட்டே இல்லை. இப்போ வானதி சீனிவாசன் தலைமையில ஒரு குழுவை போட்டுருவாங்க. வானதி சீனிவாசன் டெல்லியில மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கார். டெல்லி மாநில முதலமைச்சர் வானதி சீனிவாசனுடைய சிஷியன். வானதியுடைய அவரை அந்த முதலமைச்சரை பிஜேபிக்கு கவுன்சில் சீட் வாங்கி கொடுத்தது வானதி. முதல்வராக பதவியேற்ற பிறகு வானதி கால நீட்டி விழுந்தார் பாத்தீங்களா? தமிழச்சி ஒருத்தி டெல்லியில முதலமைச்சர் ஆக்கக்கூடிய அளவுக்கு வலுவாக வானதி சீனிவாசன் மாறி இருக்கு. அப்போ அந்த அம்மா தலைமையில தான் இங்க குழு போடப்படும். சட்டமன்ற பேச்சுவார்த்தை குழுன்னு போட்டா வானதி சீனிவாசன் தலைமையில தான். ஆனாலுமே எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கடைசி வரை எப்படி அமித்ஷா மோடி ராஜதந்திர நகர்வுகள் அதே போல எடப்பாடியும் கடைசி வரைக்கும் நகர்த்துவார். ஏன்னா அண்ணாமலை பிரச்சனையில அவரு பிஜேபி விட்டு வெளியே வரல. சிறுபான்மை வாக்கு 20% திமுக இருக்கு. விஜய் கிறிஸ்டியன் மிஷனரி பூரா விஜய்க்கு அண்ணாமலைக்கு எதிர்த்து எடப்பாடிக்கு வேலை செஞ்சாங்க. இப்போ பிஜேபியோடு எடப்பாடி போயிடுவான்னு தெரிஞ்ச பிறகு கிறிஸ்துவ மிஷனரிகள் பூரா அப்படியே எந்த பக்கம் திரும்புது? திமுக. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுக கதை முடிஞ்சு நம்ம சொல்ல முடியாது. கடைசி நேரம் வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு? இது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான நேரம் இல்லை. அந்த நேரம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 9 மாசம் இருக்கு. அடுத்த இந்த டிசம்பர் வரைக்கும் பேச்சுவார்த்தை இறுதியாகலாம், இப்படி வேணா மாறலாங்கிறது. சரி, ஆனா தாவேகா ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தாவேகா தரப்புல இருந்து ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக சீமான் தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதா ஒரு தகவலும் வந்திருக்கு. சரி, இனி இந்த கூட்டணி அதிமுக நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம சீமானோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டு வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒருவேளை கூட்டணி சேர்ந்தா அது வாக்குகளை எவ்வளவு பெறுவாங்க அவங்க? இல்ல, இப்ப சீமானுக்கு விஜயலட்சுமி பெரியார் 2 சர்ச்சைகளும் தலைக்கு மேல நிற்கும். அவருக்கு இப்போ எதை சொன்னாலும் அது பெரிய பின்னடைவு தான், சவுண்டே இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ மிஷனரிகள் பூராமே இப்போ விஜய்க்கு அதிமுக கூட்டணி வேலை செய்வதற்கு தயாராக இருந்த நிலையில கிறிஸ்துவ மிஷனரிகள் பூரா இப்போ திமுக பக்கம் திரும்பிடுச்சு. ஏன் விஜயை ஆப்ரேட் பண்றதே பிஜேபியோ இருக்கலாமோ இந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா விஜய் கட்சிக்குள்ள ஊடுருவிய ஆதவ் அர்ஜுனா பிஜேபியினுடைய ஏஜென்ட். பிஜேபி ஏன்னா ஒரு பெரிய தொழிலதிபர். பிஜேபி இப்போ எடப்பாடிக்கு எப்படி நெருக்கடி, சம்பந்திக்கு நெருக்கடி மாதிரி ஆதவ் அர்ஜுனுடைய மாமனாருக்கு நெருக்கடி கொடுக்கும். அதனால ஆதவ் அர்ஜுன் என்ன பண்ணுவார்? பிஜேபி எதை கட்டளை எடுக்கிறதோ அதை தான் செய்வார். விஜய திமுகவுக்கு எதிராக பிஜேபி ஆதரவு கூட்டணி அதிமுக இல்லைன்னா பிஜேபி கூட்டணிகளை கொண்டு போவதற்கான முயற்சி தான் நடக்கும். அதே போல் சீமானை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய கட்சி என்பது இப்போ முழுக்க பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கு. ஏன்னா வருண்குமாருடைய திருச்சி டிஐஜி வருண்குமாருடைய மனைவியை சீமானை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் டெல்லிக்கு தூக்கி விட்டாங்க. அப்போ பிஜேபி ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. கிறிஸ்தவர் ஓட்டு போட, முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க, தலித்துகள் ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ் தேசிய வாக்குகள் தான் சீமானுக்கு வரும். அந்த தமிழ் தேசிய வாக்கம் பிரிஞ்சு பாதி விஜய்க்கு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. நன்றி சார், நன்றி. இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசியல் தன்னை நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியனோடு பேசியிருந்தோம் அதிமுக தொடர்பாக. மீண்டும் இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.